அவன் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, அவன் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து வரும்போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடையிலயும் "சரிங்க ஆன்ட்டி, தேங்க் யூ ஆன்ட்டி, போயிட்டு வரேன் ஆன்ட்டின்னு" அவ்ளோ பணிவா பேசுவான். இது வந்து பார்க்கும்போதே அவ்ளோ ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு 10 வயசு பையன்கிட்ட இவ்ளோ ஒரு பணிவு, இவ்ளோ தடவ தேங்க் யூ சொல்றான், சாரி சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவ சந்திக்கும்போது, அவங்க அம்மாவும் அதே மாரியே பேசுனாங்க. ரொம்ப சாஃப்ட்டா, ரொம்ப இதுவா பேசுனாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சுச்சு அவங்க அடிக்கவோ, திட்டுறதோ இல்ல. அதுனா அவங்க அம்மா பண்றதையே வந்து பசங்க பண்றாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பசங்களுக்கு நெறைய நம்ம சொல்லிக் குடுத்து வளர்க்குறத விட, அவங்க கண்ணால பார்த்து எத பழகுறாங்களோ, அது வந்து ஈஸியா வந்து அவங்களுக்கு புரிஞ்சிரும். இது வந்து நான் மெயினா கத்துக்கிட்ட விஷயம். என்னோட ஃபர்ஸ்ட்டு பையன வந்து நான் பேரண்டிங்கா ஒரு 5 வயசு வர வளர்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எனக்கு எப்படி வளர்க்குறது, என்ன அவனுக்கு சொல்லிக் குடுக்குறது எதுவுமே தெரியாம, வீட்ல இருக்கிற ஏதாவது ஒரு கோவங்கள வந்து எல்லா கோவங்களையும் அவன் மேல தான் காமிக்கிறது. அவன அடிக்கிறது, திட்டுறது இந்த மாரி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவன விட நான் ரொம்ப ஃபீல் பண்றது. இந்த மாரி நான் வந்து ஃபர்ஸ்ட்டு பையனுக்கு நெறைய தப்பு பண்ணேன். ஆனா செகண்ட் பையன வந்து வளர்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த மிஸ்டேக் எல்லாமே இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து அதுக்கப்புறம் நெறைய விஷயங்கள கத்துக்கிட்டு, அவன வந்து வளர்க்கும்போது எந்த ஒரு டென்ஷனையுமே ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டேன். பசங்கள வளர்க்குறதுல பெரிய மிஸ்டேக் பண்றது, அவங்கள ஓவரா வந்து பாசம் காட்டி ரொம்ப வந்து தாங்கு தாங்குன்னு தாங்குறது பெரிய ஒரு மிஸ்டேக்குன்னு நான் நெனைக்கிறேன். குழந்தைங்களுக்கு எல்லாமே நம்மளே பண்ணி விடுறது ஈஸி. ஆனா, அவங்களே அவங்க வேலைகள பண்ணி வச்சு பழகுறது தான் கொஞ்சம் கஷ்டம் நம்மளுக்கு. ஆனா வந்து நம்ம அவங்கள பண்றது தான் நம்மளுக்கு அந்த பாசம், நேசம் அதுதான் வந்து நல்ல பேரண்டிங்ன்னு இப்ப மாத்தி வச்சிருக்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து அவங்களே அவங்க வேலைகள வந்து பண்ண விடுங்க. தனியா வந்து எல்லாத்தையுமே செயல்பட விடுங்க. முக்கியமா சின்ன பசங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வேலை அவங்களுக்கு ப்ரஷ் பண்ணுறது, குளிக்கிறது, அவங்களோட திங்ஸை பத்திரமா வச்சு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தனியா நல்லா சாப்பிட்றதுக்கு பழகணும். இப்போ நெறைய பெரிய பெரிய பசங்களுக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு, அதே ஒரு பெருமையா நான் வந்து இத்தனை வயசு ஆனாலும் என் பசங்க ஊட்டி விட்டா தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப தப்பு. அப்படியே சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க அப்படின்னா, 1 நாள் 2 நாள் விட்டுருங்க. பட்னியா கிடந்தா ஒண்ணும் இல்ல. அடுத்த நாள் வந்து கண்டிப்பா பசிச்சோன வந்து ஆட்டோமேட்டிக்கா சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி இல்லைன்னா சாப்பிட்ற அந்த சாப்பாட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்க. அவங்களுக்கு புடிச்ச மாரியான சாப்பாடா. இந்த மாரி விஷயங்கள சேஞ்ச் பண்ணி அவங்கவங்க வேலைய அவங்களே பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு அதுதான் ஒரு நல்ல பேரண்டிங். இது சாப்பிட்றதுல மட்டும் இல்லாம அவங்களோட எல்லா வேலைகளையுமே நம்மள பண்ணிக்கிறத விட, அவங்கள வந்து பண்ணி பழகுறது தான் ரொம்ப வந்து முக்கியமான விஷயம் பேரண்டிங்ல. எல்லா பேரண்ட்ஸுக்குமே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது, அடம் பிடிக்கிற குழந்தைய எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி தான். பசங்க ஒரு விஷயத்துக்கு அடம் பிடிக்கிறாங்க